இந்த சின்ன கிரெடிட் கார்டை பார்த்து பயப்படுறவங்களும் இருக்காங்க. அதே இந்த சின்ன கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நல்லா வளர்ந்தவங்களும் இருக்காங்க. உண்மையிலே கிரெடிட் கார்டு லாபமா நஷ்டமா அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் தீபக்குமார், co-founder of Subtitles. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிரெடிட் கார்டு இந்த ஒரு சின்ன கார்டு தான். அதை வச்சு நல்லா யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, யூஸ் பண்ண தெரியாமல் அழிஞ்சவங்களும் இருக்காங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிரெடிட் கார்டு எப்படி ஒழுங்காக யூஸ் பண்ணணும், அதோட அட்வான்டேஜ் என்ன இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குது, அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்க்குற முன்னாடி கிரெடிட் கார்டுனா என்னென்னு பார்த்துடலாம். கிரெடிட் கார்டுனா ஒன்றும் கிடையாது. பேங்க் உங்களுக்கு ஒரு லோன் தராங்க. என்னென்னா ஒரு கார்டு மாதிரி தருவாங்க. அது எதை பேஸ் பண்ணி தருவாங்கன்னா, நீங்கள் வாங்குகிற சேலரியோ இல்லை பிஸ்னஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுறீங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு கார்டு தருவாங்க. அந்த கார்டு என்ன பண்ணிக்கலாம்னா, இன்கேஸ் உங்களுக்கு எதனாச்சும் வேணும்னா அந்த கார்டை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். டெபிட் கார்டு மாதிரி தான். டெபிட் கார்டு ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்கோட கனெக்ட் ஆகிருக்கும். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் தான் எடுக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யாருக்குனாச்சும் ஒருத்தர் பே பண்ணுங்க, டெபிட் கார்டு வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு போகும். ஆனால் கிரெடிட் கார்டு அப்படி கிடையாது. அதுவும் ஒரு கார்டு தான். நீங்கள் ஒருத்தருக்கு பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பதிலாக பேங்க் உங்களுக்கு பே பண்ணிவிடுவாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறமா அந்த காசை பேங்க்குக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை கடன் தான், ஒரு சின்ன கடன் வாங்குறீங்க, அதான் கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ கிரெடிட் கார்டும் பார்த்தீங்கன்னா மற்ற லோன் மாதிரி தான். இப்போ ஹவுஸ் லோன் வாங்குறீங்கன்னா அது சிம்பிள் தான். ஹவுஸ் லோன் வாங்குறீங்கன்னா வீடு வாங்குகிறோம், அதுக்கு லோன் வாங்குகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மந்த்லி இஎம்ஐ பே பண்ணுறீங்க. அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு படிப்புக்கு எஜுகேஷன் லோன் வாங்குறீங்கன்னா அதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. வாங்குறீங்க, கட்டுறீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்க மட்டும் என்ன ஆகுனா, சம்டைம்ஸ் அந்த கிரெடிட் கார்டை வந்து அவங்கள பர்பஸே இல்லாமல் வாங்கி வச்சிடும். என்னென்னா எல்யூஷன் சொல்லுவாங்க, ஒரு மயக்கம் மாதிரி கொடுத்துரும். என்னன்னா எதுக்குன்னு தெரியாமலே காசு இருக்குது நம்மகிட்ட, அப்போ என்ன பண்ண வேண்டியதான், நம்ம வாங்க ஸ்டார்ட் பண்ணுற வேண்டியதான் அப்படின்ட்டு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஒன்று போட்டு புரிஞ்சுக்கணும், என்னென்னா கிரெடிட் கார்டில் காசு காமிக்குதுன்னா அது உங்களுடைய காசு கிடையாது, அது பேங்க்கோட காசு. நீங்கள் காசு அதில் விட்ரால் பண்ணுறீங்க, இல்லை அதில் பே பண்ணுறீங்கன்னா அது பேங்க் கிட்டேருந்து காசு வருது, அது நம்மளுடைய காசு கிடையாது. இதான் வந்து அந்த இல்யூஷன் சொல்லுவாங்க. நம்ம காசு மாதிரியே ஏமாற்றி நிறைய ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது. இந்த கிரெடிட் கார்டில் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, இப்போது நார்மலாக ஒரு மொபைல் வந்து நம்மளுக்கு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கார்டு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரிப்பேர் கொடுப்போம். இதே கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா, ஒரு மொபைல் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன தோணும், நம்மகிட்ட இது கிரெடிட் கார்டில் ஒரு 20,000 இருக்குது, சரி எதுக்கு நான் ரிப்பேர் பண்ணோம், புது மொபைலாக வாங்கிக்கிறேனே. புரியுதா? என்னென்னா நம்மளுக்கு தேவையில்லாத பொருளை கூட வாங்கி வைக்கும். இதனால தான் இந்த கிரெடிட் கார்டு வந்து ரொம்ப டேஞ்சர்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய புதக்குழி. இதில் மாட்டினீங்கன்னா மீண்டு வர்றது கஷ்டம். அதுதான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஏற்கனவே குட் டெப் பேட் டெப்பில் போட்டிருப்போம். இதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிரெடிட் கார்டோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் தி கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டோட அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய சொன்னால் உங்கள்கிட்ட காசு இல்லை, எமர்ஜென்சி காசு இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று தேவைப்படுதுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போய் வாங்கிக்கலாம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன்லாம் நிறைய பேருக்கு வந்து லாக்டவுன் போடும்போது பசங்க வந்து வீட்டிலேருந்து படிக்கிற மாதிரி இருந்துச்சு, மொபைல் இல்லை, காசும் இல்லை. அப்போ டக்குன்னு என்ன பண்ணாங்க, பேரண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே போயிட்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் மொபைல் வாங்கினாங்க. நல்ல ஒரு விஷயம் தான். இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மொபைல் வாங்கிட்டிங்கன்னா காசு வந்து உடனே பேங்க்குக்கு பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க என்ன கொடுப்பாங்க, உங்களுக்கு பீரியட் ஆஃப் டைம் கொடுப்பாங்க. ஒரு 30லேருந்து 45 நாள் பீரியட் வந்து டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல், நீங்கள் 20 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் நீங்கள் அதுக்குள்ளே பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு மேலே போக தான் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, யுவர் கிரெடிட் ரேட்டிங் வில் இன்க்ரீஸ் இஃப் யூ மேக் ரெகுலர் பேமெண்ட்ஸ். என்னென்னா, நீங்கள் வாங்குகிற ஒரு விஷயத்துக்கு ரெகுலராக ஒரு பொருள் வாங்கிட்டு அது கரெக்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா கிரெடிட் ஸ்கோருன்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிரெடிட் ஸ்கோர்னால் ஒன்றும் கிடையாது, நம்பிக்கைத்தன்மை. நீங்கள் பேங்க் வந்து உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கோ அதை தான் வந்து கிரெடிட் ஸ்கோரில் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து நிறைய காசு வாங்கிட்டு பே பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரெடிட் ஸ்கோர் என்னது கம்மியாகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற பேங்க் உங்களை கடன் கொடுக்குறாங்கன்னா அதை பார்ப்பாங்க, கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க உடனே புரிஞ்சுப்பாங்க, ஓகே இவர் ரெகுலராக பேமெண்ட் பண்ணுறது இல்லை. அப்போ என்ன பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க. பேங்க் கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்களேன், இந்த கிரெடிட் ஸ்கோரை வச்சு தான் பார்ப்பாங்க. இதுவே நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் ஏறும். நம்பிக்கைத்தன்மை ஏறதுனால உங்களுக்கு நாளைக்கே நீங்கள் பெரிய லோன் எடுத்தால் கூட தைரியமாக நம்பி கொடுப்பாங்க. இந்த கிரெடிட் ஸ்கோர்னால என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயமே இருக்குது, கிரெடிட் பாயிண்ட்ஸும் ஏறும். கிரெடிட் பாயிண்ட்ஸ்ன்றது வேறு, கிரெடிட் ஸ்கோர் வேறு, சிபில் ஸ்கோர் வேறு. கிரெடிட் பாயிண்ட்ஸ்னால்
நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கு வந்து பாயிண்ட்ஸ்னு ஒன்று ஆட் ஆகிட்டே இருக்கும். பின்னாடி அது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரியுதான்னு தெரியல, பின்னாடி அது ஆட் ஆகிட்டே இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணலான்னா நிறைய பொருள் வாங்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1000 பாயிண்ட்ஸுக்கு இவ்வளோ இந்த பொருள் வாங்கிக்கலாம், 20,000 பாயிண்ட்ஸுக்கு கோல்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நல்லா ப்ராப்பராக யூஸ் பண்ணி கோல்டு வாங்கினவங்க பார்த்துருக்கேன். கேஷ்பேக் எடுத்தவங்களும் பார்த்துருக்கேன், நல்லா யூஸ் பண்ணுவாங்க. 6000 கேஷ்பேக் எடுத்தவங்க, 5000 கேஷ்பேக் எடுத்தவங்களும் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் மினிமம் டியூன்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நம்ம காசு வாங்குகிறோம், அந்த காசை வந்து 30 to 45 டேஸ்க்குள்ளே ரீபே பண்ணணும்னு பார்த்தோம். அப்படி உங்களால் ரீபே பண்ண முடியல, மினிமம் டியூன்னு ஒன்று கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 வாங்குறீங்கன்னா பே பண்ண முடியல, மாதம் இந்த மினிமம் டியூ மட்டும் கட்டுங்க, அது மட்டும் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 500 600 சொல்லுவாங்க. நீங்கள் மாதம் அது மட்டும் கட்டிகிட்டே வரலாம். அது என்ன ஆகுனா நிறைய பேருக்கு கொஞ்சம் அதிகமாக காசு இல்லைனா அந்த மினிமம் டியூ இது பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஆனால் அந்த மினிமம் டியூவில் தான் நிறைய பேர் அழிஞ்சவங்க இருக்காங்க. அது ஏன் அழிஞ்சிருக்காங்க, எப்படி அழிஞ்சாங்க அது டிஸ்அட்வான்டேஜில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போனால் டிஸ்அட்வான்டேஜஸ். ஒரு பொருளுக்கு நன்மை இருக்குன்னா அந்த பொருளுக்கு தீமையாக இருக்கணும். சரி, அதில் ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட். ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குன்னா, இப்போ ஒரு ஹோம் லோன் எடுக்கிறீங்கன்னா உங்களால் இன்கேஸ் அந்த லோனை கட்ட முடியலாம், வீடு என்ன பண்ணுவாங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இல்லை பைக்கு கார் இருக்குது அதை வச்சு லோன் வாங்குனீங்கன்னா உங்களால் கட்ட முடியலாம், என்ன பண்ணுவாங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை இது பார்த்தீங்கன்னா எதையும் நம்பி கொடுக்கல, உங்களுக்கு ஏதோ நீங்கள் எந்த ஒரு பொருளையும் கொடுக்கல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் செலவுக்காக உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கிட்டு இருக்கீங்க. அதனால் இதில் எந்த ஒரு நம்பிக்கை தன்மை இல்லை, உங்ககிட்ட எந்த ஒரு பொருளையும் அவங்களால ஈஸியாக எடுக்க முடியாது. அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகமாக வாங்குவாங்க. இன்கேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் என்னன்னா ஒரு மொபைல் 15,000 ரூபாய்க்கு தான் மொபைல் இருக்கும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் ஒரு 1500 நம்ம இஎம்ஐ போகிறோம்னா 10 மாதத்தில் முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க ஒரு மாதம் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க. நம்ம என்ன யோசிச்சிருப்போம் 15,000 கட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்போம். ஆனால் நீங்கள் போனீங்கன்னா இன்னொரு மாதம் எக்ஸ்ட்ரா கட்டணும்னு பார்ப்பாங்க. ஏன் அந்த பார்த்தீங்கன்னா அந்த 1500 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டாக வரும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாதனால தான் வந்து நானே பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா இஎம்ஐ முடிஞ்சிச்சு நான் இவ்வளோ கட்டிட்டு என்ன இறக்கி இன்னும் போட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் எப்போதுமே இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அதிகமான இன்ட்ரெஸ்ட் தான் எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம கிரெடிட் கார்டு யூசேஜ்லேருந்து வரலாம். இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு மொபைலோ இல்லை ஒரு லேப்டாப்போ ஏதோ ஒன்று வாங்குறீங்க, கடைக்காரர்கிட்ட போய் நீங்கள் கிரெடிட் கார்டை கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு எதுவும் கேட்பாங்க கிரெடிட் கார்டுனா வந்து 2% எக்ஸ்ட்ரா நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா அவங்க சார்ஜ் பண்ணுறது கிடையாது, கடைக்காரர்கிட்ட பேங்க் சார்ஜ் பண்ணுவோம். எப்போதுமே இது உண்டு. சின்ன கடைங்களாம் என்ன பண்ணுவோம், அவங்க ப்ராஃபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வரும். அதனால் அந்த 2% வந்து நம்மக்கிட்ட வாங்கிப்பாங்க. இதுவே பெரிய கடைக்கு போனீங்கன்னா அந்த சார்ஜஸ்லாம் கேட்குற மாதிரி உங்களுக்கு இருந்திருக்காது. ஆனால் சின்ன கடைக்கு போனீங்கன்னா கம்பல்சரி கேட்பாங்க. ஏன்னா அது வந்து பேங்க் வந்து ஷாப்கீப்பர்கிட்ட கடைக்காரர்கிட்ட வந்து சார்ஜ் பண்ணுறது, அதை நம்மக்கிட்ட வாங்குவாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் உங்களுக்கு 2% வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இதில் இந்த 2%ல் பார்த்தீங்கன்னா பேங்க்கு வந்து அவ்வளோ பெரிய ப்ராஃபிட்லாம் ரொம்பலாம் எதிர்பார்க்கணும். 2%னா இப்போ நம்ம 20 ரூபாய்க்கு வாங்கினோன்னா ஒரு 500 ரூபாய் தான் ப்ராஃபிட் வரும். இதில் வச்சு அவங்க ரொம்பலாம் இது பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வருது, அதில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய இதுவெல்லாம் வரும், அதை நம்ம எடிட்டில் பார்த்துலாம். ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறோம் ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்க, உங்களால் வந்து அந்த 30 to 45 நாளுக்குள்ளே பேமெண்ட் பண்ண முடியல, ஒரு மினிமம் டியூன்னு ஒரு ஆப்ஷன் சொல்லணும். மினிமம் ஒரு அமௌண்ட்டு கட்டிட்டு அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படியே இது பண்ணிகிட்டே போகலாம். அந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பிடிப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் அதை கட்ட முடியல அப்படியே ஒரு வருஷம் வைக்கிறீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 30% 36% பிடிப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். இப்போ நீங்கள் ஹவுஸ் லோன் வாங்கினாலே 10 to 12%, 8%, 8.5%லாம் தரவங்க இருக்காங்க. இதுவே வந்துட்டு கிரெடிட் கார்டில் போகும்போது மினிமம் டியூ மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டே வரீங்கன்னா உங்களுக்கு வந்து 36%. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 1 லட்ச ரூபா வச்சு வாங்கியிருக்கீங்க, கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணியிருக்கீங்கன்னா 36,000 ரூபாய் பிடிப்பாங்க வருஷத்துக்கு. இல்லை 10,000 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா 3,600 ரூபா பிடிப்பாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா அன்பெய்ட் பில்ஸ். நீங்கள் இன்கேஸ் வந்து மினிமம் டியூ மட்டும் கட்டிக்கிட்டே வரீங்கன்னா உங்களுக்கு 30% 36% வரைக்கும் உங்களுக்கு பிடிப்பாங்க. நீங்கள் யோசிச்சிட்டே இருப்பீங்க, மினிமம் அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டே இருப்பீங்க, அது பாட்டு முடிஞ்சிடும் நினச்சிட்டே இருப்பீங்க, அது பார்த்தா கொஞ்சம் ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய பேர் மாட்டினது மெயினாக கிரெடிட் கார்டு அப்படின்ற வலையில் மாட்டினது இங்கே தான். என்னென்னா மினிமம் டியூ அப்படின்ற ஒரு ஆசையை காமிச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து மினிமம் டியூக்கும் இஎம்ஐக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இஎம்ஐ போட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது, அதுக்கு 30-36%லாம் இன்ட்ரெஸ்ட் பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா இஎம்ஐனா ஒரு பொருள் வாங்கிட்டு மாதம் இவ்வளோ கட்டுறீங்க அப்படின்னு ஃபிக்ஸடாக கட்டிட்டீங்க. அதை என்னென்னா ப்ராசஸ் பண்ணிடணும்.
நம்ம அதை வந்து கடைக்காரர்கிட்ட நம்ம வாங்கும் போதே அவரே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணாமல் நான் மாதம் எனக்கு எவ்வளோ பிடிக்குதோ கட்டிக்கிறேன், ஒரு நாள் என்னால் ஒரு மாதம் 500 ரூபா கட்ட முடியும், ஒரு மாதம் 700 ரூபா கட்ட முடியும், ஆனால் நான் எவ்வளோ வருதோ கட்டிக்கிறேன் அப்படின்னு மினிமம் டியூ கட்டுறவங்களுக்கு தான் இந்த 30% 36% போடுவாங்க. அவங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால் கார்டு வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டே என்ன பண்ணிக்கோ, டக்குன்னு அதை இஎம்ஐ மாற்றிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. அப்படி உங்களுக்கு கேஸ் தெரியலைன்னா இப்போது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிரெடிட் கார்டை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கும்போது என்ன பண்ணிக்கோங்க, இயர்லி வந்து 0 சார்ஜஸ் வாங்குற கிரெடிட் கார்டாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய் இல்லை 1,00,000 ரூபாய் லிமிட் இருக்க கிரெடிட் கார்டெலாம் போனீங்கன்னா இயர்லியிலே சார்ஜஸ் பிடிப்பாங்க. 2,000 ரூபாவோ 3,000 ரூபாய் பிடிச்சிட்டே இருப்பாங்க. நீங்கள் கம்மியான அமௌண்ட்டுக்கு போகும்போது ஒரு 10,000 ரூபாவோ அந்த ரேஞ்சில் போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸ் இல்லாமலே உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கார்டு வாங்கி வைக்கிறது நல்லது தான். ஏன்னா நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணோன்னா எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக சார்ஜஸ் பே பண்ணணும்? அதனால் 0 இயர்லி காஸ்ட் இருக்க கிரெடிட் கார்டாக வாங்கி வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் என்னென்னா, மேக் ஷுர் யூ ஹேவ் யுவர் மணி இன் ஹேண்ட். என்னென்னா கார்டு வழியாக நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா காசு இருந்தால் மட்டும் அந்த பொருள் வாங்க. என்னென்னா ஒரு ப்ரொவிஷன் இல்லை ஏதோ ஒன்று வாங்குறீங்கன்னா கையில் காசு இருக்குது, ஒரு 5,000 ரூபாய் இருக்குன்னா கையில் வச்சுக்கோங்க. கார்டில் வாங்கிட்டு அந்த பேமெண்ட் என்ன பண்ணுவீங்க, பே பண்ணிங்கன்னா இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் இப்போ நிறைய இது கொண்டு வந்துட்டாங்க. ஹவுஸ் ரெண்ட்டு பே பண்ணுற மாதிரி வந்துச்சு, எலக்ட்ரிசிட்டி பில்லு பே பண்ணுற மாதிரி வந்துச்சு, இல்லை பெட்ரோல் கூட நீங்கள் அதில் பே பண்ணிக்கலாம். என்னென்னா பெட்ரோல் வந்து கிரெடிட் கார்டில் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு மணியை வந்து அதில் போடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோரும் ஏறும். அதே மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி கிரெடிட் ஸ்கோர் ஏறும். நம்பிக்கை தன்மைக்காக ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எதுக்குன்னா, எது உங்களுக்கு பேங்க் வந்து கொடுப்பாங்க, அதனாச்சும் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வச்சு ஏதாச்சும் பொருள் வேணால் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டு நீங்கள் பெட்ரோல் பங்க்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணும்போது கேஷ்பேக்கும் தருவாங்க. ஒரு 10 ரூபாவோ 20 ரூபாவோ கேஷ்பேக் தருவாங்க. அதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக சேர்ந்துகிட்டே வரும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, யூஸ் பண்ணும் போது உங்ககிட்ட காசு இருக்கா, அதுவும் தேவையான பொருளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஹவுஸ் ரெண்ட்டுன்றது தேவை, அதை கட்டி தான் ஆகணும். அதில் பே பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணிக்கோங்க, காசுலேருந்து நீங்கள் பே பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். இது வந்து கிரெடிட் கார்டு செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, காசே இல்லாமல் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவோம். கையில் காசு இல்லை, எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக வரும். நீங்கள் இன்கேஸ் ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுதுன்னா கூட கிரெடிட் கார்டில் வாங்காமல் நீங்கள் டெபிட் கார்டிலே வாங்கிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட ஏற்கனவே டெபிட் கார்டு இருக்குன்னா அதில் இஎம்ஐ கொடுக்குறதுலாம் ஆப்ஷன்லாம் வந்துருச்சு, அதிலே கூட வாங்கிக்கலாம். காசு இருந்தால் மட்டும் மெயினாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணுன்னா, 100% எப்போதுமே நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கு 100% எப்போதுமே பே பண்ணுறீங்க. என்னென்னா இந்த மாதம் நான் 20% பே பண்ணிட்டு அடுத்த மாதம் பே பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி வேணாம். நீங்கள் எப்போதுமே ஒரு காசு ஏதோ ஒரு 10,000 ரூபாய் வாங்கினீங்கன்னா 100% அந்த 10,000 ரூபாய் நீங்கள் திருப்பி ரீபே பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. இல்லைனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு 100% பேமெண்ட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம், டோன்ட் ஜஸ்ட் பே தி மினிமம் டியூ. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மினிமம் டியூ தராங்க, பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். என்ன சரி இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கே, மினிமம் டியூ தானே, நான் எசால்ட்டாக கட்டிட்டு போயிடுவேன். அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதுக்கு பின்னாடி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒன்று இருக்குல்ல, மினிமம் டியூன்ற மாதிரி நம்மளுக்கு ஆசை காமிச்சிட்டு பின்னாடி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்துவாங்க. அதனால் மினிமம் டியூ மட்டும் கட்டிகிட்டே வராதிங்க. அப்படி எதனாச்சும் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா பெஸ்ட்டு இஎம்ஐ மாற்றுறீங்க. இஎம்ஐ ஆப்ஷன் மாற்றிங்கன்னா பிரச்சனை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ, மினிமம் டியூ நீ அப்படியே கட்டிட்டு வரீங்கன்னா இயர்லி 30% 36% பிடிப்பாங்க. ஸோ இப்படி தான் நம்ம ப்ராப்பராக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் கிரெடிட் கார்டு ஏற்கனவே வாங்கியிருக்கீங்க, லோனில் மாட்டிருக்கீங்கன்னா அதுக்கும் நான் எப்படி அதை சீக்கிரமாக ரீபே பண்ணுறது இன்னொரு வீடியோ போகிறோம், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு இஸ் a great tool when you pay the entire amount in full. என்னன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா அது உண்மையாலே பெரிய விஷயந்தான். நல்லா முன்னாடியே சொன்ன மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, கிரெடிட் ஸ்கோர் ஏறிச்சுன்னா உங்களுக்கு நிறைய லோன்ஸ் வந்து ஈஸியாக கொடுப்பாங்க. நம்ம நிறைய இடத்துல அலையணும்னு அவசியம் கிடையாது. கிரெடிட் ஸ்கோரை பார்ப்பாங்க, ஓகே நல்லா இருக்குது, டக்குன்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி கேஷ்பேக்கும் வரும். நல்ல அட்வான்டேஜ் இருக்குது, கிரெடிட் கார்டில் நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும். இதை நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பழமொழி எனக்கு ஒரு மைண்டில் வருது. என்னென்னா, அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இது மாடர்னில் சொல்லணும்னா, வல்லவனுக்கு கிரெடிட் கார்டும் ஆயுதம் தான். நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் யூஸ் பண்ண தெரியலனா இது ஒரு புதக்குழி, இதுலேருந்து எழுந்து வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.